பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். ஒரு குளத்துக்கரையில் 2 கொக்குகளும் ஒரு ஆமையும் நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தன. கோடைக்காலம் வந்தது. குளம் வறண்டு போனது. 2 கொக்குகளும் வேறு இடத்திற்கு செல்ல முடிவு செய்தது. என்னை விட்டு செல்கிறீர்களே என்று ஆமை அவரிடம் சொன்னது. உனக்கு தான் பறக்க தெரியாதே என்று 2 கொக்குகளும் சொல்ல ஆமை ஒரு யோசனை சொன்னது. நானும் உங்களுடன் வருகிறேன். ஒரு குச்சியின் 2 முனைகளையும் உங்கள் 2 கால்களால் பிடித்து கொண்டு பறந்து கொண்டிருங்கள். என் வாயால் நடுப்பகுதியை பிடித்து கொள்கிறேன். நானும் உங்களுடன் வந்துவிடுகிறேன் என்று சொன்னது. அதே போல அவ்வாறு திட்டமிட்டு 2 கொக்குகளும் 2 முனைகளை பிடித்து நடுப்பகுதியை தன் வாயால் பிடித்து கொண்டு ஆமை பறந்து கொண்டிருந்தது. கீழே இருந்த மக்கள் அனைவரும் ஆமை பறப்பதை பார்த்து, அது வாயால் பிடித்திருப்பதை பார்த்து எல்லோரும் கை காட்டினார்கள். அதை பாராட்டினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லோரையும் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும், தானும் அவர்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் பார்த்து எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்காக வாயை திறந்தது. அது கீழே விழுந்து விட்டது. தேவையில்லாத இடத்தில் வாயை திறந்தால், பேச நினைத்தால் பாதிப்பு நமக்கு ஏற்படும்.